வணக்கம். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு நல்ல துவக்கம் கிடைக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? ஆனா அந்த நல்ல துவக்கம்னா நிஜத்துல என்ன? நிறைய பணம் சம்பாதிக்கிறதா? பெரிய புகழடைறதா? இல்ல இது எல்லாத்தையும் தாண்டி வேற ஏதாச்சும் ஆழமான அர்த்தம் இருக்கா? வாங்க, சுவாமி சித்பவானந்தருடைய பார்வையில இந்த கேள்விக்கான பதில தேடலாம். சரி, ஒரு நல்ல துவக்கம்னா என்ன? நம்ம பொதுவா என்ன நினைப்போம்? ஒரு நல்ல வேலை, ஒரு பெரிய வீடு, ஒரு நல்ல கார் இதெல்லாமா? இல்ல இது வெறும் வெளி தோற்றம் தானா? ஒரு உண்மையான நல்ல துவக்கம்ங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாத, ஆனா நம்ம மனசுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குமோ? வாங்க, அது என்னன்னு ஆழமா பாப்போம். இப்போ நாம பார்க்க போற இந்த ஒரு கருத்து, ஒரு துவக்கத்தை பத்தி நாம இதுவரைக்கும் யோசிச்சு வச்சிருந்த எல்லாத்தையுமே மாத்தி போட போகுது. இதுதான் இந்த முழு பயணத்தோட முதல் படி. இதோ பாருங்க, இதுதான் அந்த பொக்கிஷமான பதில். ஒரு நல்ல துவக்கம்னா காலையில சீக்கிரமா எந்திரிக்கிறது மாதிரியான சின்ன சின்ன பழக்கங்கள் இல்லையா? நம்மளோட முழு வாழ்க்கையுமே நமக்காக இல்லாம ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக, அந்த இறைவனுக்காக அர்ப்பணிக்கிறது தான் உண்மையான அர்த்தமுள்ள துவக்கம். யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு ஒரு ஆழமான கருத்து இது. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி இத கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு வறண்டு போன பாறையான நிலம். அதுல போய் நீங்க தினமும் கஷ்டப்பட்டு தண்ணி ஊத்துறீங்க. என்ன ஆகும்? உங்க நேரமும் உழைப்பும் தான் வீணாகும் இல்லையா? அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கைய வெறும் சுயநலத்துக்காகவும் சின்ன சின்ன உலக சந்தோஷங்களுக்காகவும் செலவு செஞ்சா அதுவும் அந்த விழலுக்கு இறைத்த நீர்தான். கடைசியில எந்த பலனும் இருக்காது, ஒரு திருப்தியும் கிடைக்காதுன்னு எவ்வளவு அழகா சொல்லிருக்காரு பாருங்க. சரி, ஒரு நல்ல துவக்கம்னா என்னன்னு ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு. அதாவது நம்ம வாழ்க்கைய ஒரு உயர்ந்த நோக்கத்துக்கு அர்ப்பணிக்கணும். ஆனா தத்துவம் கேட்க நல்லா இருக்கு. இதை எப்படி நம்ம வாழ்க்கையில கொண்டு வர்றது? அதுக்கான வழிகாட்டுதல்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த பழமொழி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? நல்ல துவக்கம் பாதி வெற்றின்னு சின்ன வயசுல இருந்தே கேட்டிருப்போம். ஆனா இத வெறும் பழமொழியா மட்டும் பார்க்காம நம்ம வாழ்க்கையில நிஜமாவே ஜெயிக்கிறதுக்கான ஒரு சூத்திரமா இதை எப்படி மாத்துறது, அதுக்கான வழியும் அவர் சொல்லிருக்காரு. வாங்க அதை பார்க்கலாம். பாருங்க, நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுமே நம்ம முன்னாடி 2 சாய்ஸ் இருக்கு. ஒன்னு, எனக்கு என்னோட சந்தோஷம்னு சுயநலத்தை முன்னாடி வைக்கிறது. இன்னொன்னு, என்னோட கடமை மத்தவங்களோட நலம் அப்படின்னு பரநலத்தை முன்னாடி வைக்கிறது. நம்ம வாழ்க்கையோட வெற்றி நாம இந்த 2ல எதை முன்னாடி வைக்கிறோம், எதை பின்னாடி தள்ளுறோங்கிறத பொறுத்துதான் இருக்கான். சுயநலத்தை விட்டுட்டு கடமைய செய்யணும்னு சொல்றது கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு. ஆனா செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லையா? நம்ம மனசு அவ்ளோ சுலபமா அதுக்கு ஒத்துழைக்காதே. அப்போ அந்த மாதிரி ஒரு மன உறுதியோட இருக்கணும்னா நமக்குள்ள என்ன மாதிரியான ஒரு பலமான அஸ்திவாரம் தேவை? அதுக்கு என்ன குணங்கள் வேணும்? வாங்க தெரிஞ்சுக்கலாம். இங்க இருக்கிற இந்த 4 விஷயத்தையும் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி பார்க்காதீங்க. இதெல்லாம் ஒன்னோடு ஒன்னு சேர்ந்தது. ஒரு பெரிய கோட்டைய கட்டுறதுக்கு எப்படி ஒவ்வொரு செங்கல்லும் முக்கியமோ, அதே மாதிரி ஒரு உயர்ந்த வாழ்க்கைய வாழ்றதுக்கு இந்த 4 குணங்களும் ரொம்ப ரொம்ப அவசியமான அஸ்திவார கற்கள். தூய எண்ணம், குறுகிய மனப்பான்மை இல்லாம பரந்த பார்வை, எதுக்கும் கலங்காத ஒரு அமைதியான மனசு, அப்புறம் எந்த கரையும் இல்லாத ஒரு குணம். இது 4 ஒன்னா சேரும்போதுதான் நாம அந்த நல்ல துவக்கத்துக்கு தகுதியானவங்களா ஆகுறோம். சரி, நாம ஒரு நல்ல நோக்கத்தை எடுத்துக்கிட்டோம், அதுக்கு தேவையான குணங்களையும் வளர்த்துக்கிட்டோம். இப்போ இந்த பாதையோட முடிவு என்ன? இந்த அர்ப்பணிப்பு வாழ்க்கை நம்மளை எங்க கொண்டு போய் சேர்க்கும்? இந்த ஆன்மீக பயணத்தோட உச்சக்கட்டத்தை தான் இப்ப பார்க்க போறோம். நாம இவ்ளோ நேரம் பேசிட்டு இருந்த இந்த பெரிய தத்துவத்தெல்லாம் மாணிக்கவாசகர் ஒரே ஒரு வரியில ஒரு வைரக்கல்லு மாதிரி செதுக்கி வச்சிருக்கார். அந்த அர்ப்பணிப்போட உச்சகட்டத்தை, அந்த முழுமையான சரணாகதிய அந்த ஒரு வரியில எப்படி அவர் வெளிப்படுத்தியிருக்காருன்னு நீங்களே பாருங்க. கையத்தான் நிகழவிடேன் உடையாய் என்னை கண்டு கொள்ளே. அப்பாப்பா, என்ன ஒரு வரி இது! இறைவா, இந்த உலகத்துல நான் எதை வேணுனாலும் விட்டுடுவேன், ஆனா உன் கைய மட்டும் விடவே மாட்டேன், என்னை ஏத்துக்கோ. இந்த ஒரு வரியில எவ்ளோ பக்தி, எவ்ளோ நம்பிக்கை, எவ்ளோ ஒரு முழுமையான சரணாகதி இருக்கு பாருங்க. அப்போ பாத்தீங்களா, ஒரு நல்ல துவக்கம் அப்படிங்கிறது நியூ இயர் அன்னைக்கு எடுக்கிற ஒரு சபதம் மாதிரி ஒரு தடவை பண்ற விஷயம் கிடையாது. அது ஒரு தொடர் பயணம். அந்த உயர்ந்த நோக்கத்தை, அந்த இறைவனை நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடியும் விடாம கெட்டியா புடிச்சுக்கிற ஒரு தொடர் செயல். நாம முன்னாடி பார்த்த அந்த 4 குணங்களும் அந்த 2 முன்னுரிமைகளும் தான் அந்த பிடியை இன்னும் வலுவாக்க நமக்கு உதவுற கருவிகள். சரி, இந்த விளக்கத்தோட கடைசில நான் உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போக நினைக்கிறேன். ஒரு அழகான தோட்டத்தை உருவாக்கணும்னா முதல்ல களைகளை பிடுங்கி எறியணும் இல்லையா? அதே மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு உண்மையான அர்த்தமுள்ள நல்ல துவக்கத்தை ஆரம்பிக்கணும்னா நீங்க தினமும் தண்ணி ஊத்தி வளர்த்துக்கிட்டு இருக்கிற அந்த பயனற்ற கலைச்செடிகள், அதாவது தேவையில்லாத பழக்கங்கள், எண்ணங்கள் என்னென்ன யோசிச்சு பாருங்க. நன்றி.